தாவேகாவில் விரைவில் சின்னம். மிக விரைவில் நமக்கு சின்னம் கிடைக்கப் போகிறது எனக்கு தெரியும். ஆனால் அதை வெளியே சொல்லக்கூடாது. அந்த சின்னத்தை பார்த்த பிறகுதான் நாடே வியக்கப் போகிறது. நாடே அஞ்சப் போகிறது. விஜயை வெல்வதற்கு இனி தமிழகத்தில் எந்த இயக்கமும் இல்லை. இப்படிக்கு தாவேகா மாநில நிர்வாக குழு தலைவர் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன். டைமிங் ரைமிங். நீங்கள் அஞ்ச தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் உங்களிடம் வாக்குகளை சேகரிக்க வருவார்கள். அவர்களுக்கு வணக்கத்தை போடுங்கள். வாக்குகளை விஜய்க்கு போடுங்கள். இப்படிக்கு செங்கோட்டையன். வீட்டுக்கு 2 ஓட்டு உறுதி. அதிர்ச்சியால் உறைந்த எதிரிகள். தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் மற்றும் பெண்களின் பேராதரவு தாவேகாவிற்கு உள்ளது. பெண்களுக்கு முக்கியத்துவம் தரும் தலைவர்களில் விஜய் ஆட்சி அமைத்தால் இலவசங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவர்கள் வாழ்வாதாரங்களுக்கு உயர்த்தி முயற்சியை முன்னெடுப்பார். வீட்டுக்கு 2 ஓட்டு உறுதி என மூத்த அரசியல் தலைவர் நாஞ்சில் சம்பத் கூறுகிறார். கடிதம் வரவில்லை. ஈரோட்டில் விஜயின் தாவேகா பொதுக்கூட்டம் இடத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததாக எந்த கடிதமும் வரவில்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாற்று இடத்தையே தேர்வு செய்து கொடுத்துள்ளோம் என தாவேகா நிர்வாகி குழு தலைவர் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விளக்கம். விஜய் அண்ணன் நடிக்க வருவதற்கான வாய்ப்பு கம்மிதான். விஜய் அண்ணா வேலாயுதம் படத்தில் விஜய் அண்ணனுடன் 40 நாள் இருந்தேன். அவருடைய பழகியதை வைத்து சொல்கிறேன். அவர் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதில் மிகவும் உறுதியாக இருப்பார். அதனால் அவர் மீண்டும் நடிக்க வருவதற்கான வாய்ப்பு கம்மிதான். இப்படிக்கு நடிகர் பிளாக் பாண்டி. விஜயுடன் மோதும் சில்லறைகள். தொட்டுக்கூட பார்க்காத விஜய். தாவேகாவின் வளர்ச்சிகளை கண்டு நடுங்கும் பிற கட்சிகள். விஜயை எதிர்த்து அரசியல் செய்ய நினைக்கும் பலர் தங்கள் கட்சிகளின் பிரபலமாக்க வேண்டும் என நினைத்து அதற்கு தாவேகாவை எதிர்த்தால் மட்டுமே அது சாத்தியம் என தினம் தாவேகாவையும் விஜயையும் பொய்யான குற்றம் சுமத்துவதோடு இதன் மூலம் வருவாயை ஈடுகட்டும் தகவல். இது போன்ற அரசியல்வாதிகளையே விஜய் துளிதும் மதிப்பதில்லை. இப்படிக்கு நாஞ்சில் சம்பத். கொங்கு மண்டலம் யாருடைய கோட்டை? டிசம்பர் 16 விஜய் ஈரோட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். பெருந்துறை சாலையில் இடம் தேர்வு செய்யப்பட்டு மனு அளித்துள்ளோம். மதியம் 12 மணி மாலை 6 மணி வரை நேரம் கேட்டுள்ளோம். விஜயின் வருகை ஈரோட்டில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். கொங்கை மண்டலத்தில் யாருடைய கோட்டை என்பது இனிமேல் தான் தெரியும். வெளி மாநிலத்தவருக்கு அனுமதி இல்லை. புதுச்சேரியில் டிசம்பர் 9 விஜய் பங்கேற்கும் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை நிபந்தனைகளின் விதிப்பு. தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு வெளி மாநிலத்தில் இருந்து அனுமதி இல்லை. விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் பொதுக்கூட்டத்திற்கு வர காவல்துறை அனுமதி மறுப்பு. QR கோடு முறையில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் தாவேகா தொண்டர்களுக்கு அனுமதி. ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட வேண்டும். இப்படிக்கு புதுச்சேரி காவல்துறை.